எக்ஸசைஸ் 1.1 7 சம் பாத்துக்கிட்டோம் அப்படினால ரெண்டு சப்ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் பார்க்க போறோம். அதுல a யோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க அப்படினா the set of all natural numbers less than 8 அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப a ஈக்குவல் என்ன அப்படினா set of all natural numbers எதுல ஸ்டார்ட் ஆகுது 1 ல ஸ்டார்ட் ஆகுது அப்படினு பாத்துட்டோம். ஹோல் நம்பர்னா 0 ல ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் சம் பாத்துருப்பீங்க. இன் கேஸ் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கல அப்படினா பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இத பாருங்க. சோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிப்போம் நேச்சுரல் நம்பர் 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது less than 8. அப்ப 8 விட கம்மியான நம்பர் 8 எடுக்க கூடாது. அப்ப 7 வரைக்கும் எடுத்துக்க போறோம். சோ அப்ப 1 to 7 1 2 3 4 5 6 and 7 அப்படி எடுத்துக்கலாம். சோ இதான் a யோட வேல்யூ. நெக்ஸ்ட் b யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா b equal to the set of all prime numbers அப்படி சொல்லிருக்காங்க less than 8 சேம். அப்ப prime numbers அப்படின்றது எதுல ஸ்டார்ட் ஆகுது 2 ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் 1 எடுக்க கூடாது. சோ 2 3 5 and 7 and 11 அப்படி போயிட்டு இருக்கு. இங்க என்ன சொல்றாங்க less than 8 அப்படி இருக்காங்க. 8 னா 7 வரைக்கும் அப்ப எடுத்துக்க போறோம். அப்போ 2 3 5 and 7. சோ இப்போ இதான் என்னது set of all natural numbers less than 8. அடுத்து என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா even prime number அப்படி சொல்லிருக்காங்க. c equal to even prime number. even prime numbers means அப்போ 2 மட்டும் தான். நான் prime number நடத்தும்போதுல சொல்லிருந்தேன் even prime numberனா ஒரே ஒரு நம்பர் தான், அது 2 மட்டும் தான். மத்த எல்லாமே odd numbers-ஆ இருக்கும். prime numbersல 2 மட்டும் தான் even prime number-ஆ இருக்கும். சோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு தான் எடுக்க போறோம். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போறோம். என்ன வேல்யூ a intersect b cross cartesian product of c அப்படி சொல்லிருக்காங்க. அப்ப a intersect b அப்படினா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ள வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப set of a intersect set of b. சோ இது ரெண்டுக்கு இன்டர்செக்ட் கண்டுபிடிச்சோம் அப்படினா என்ன வேல்யூல இன்டர்செக்ட் ஆகுது 2 3 5. சோ 5 காமனா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 7 காமனா இருக்கு. அப்ப என்ன ஆன்சர் வேல்யூ எடுத்துக்கலாம் அப்படினா 2 3 5 7 அப்படிங்கற ஆன்சர் எடுத்துக்கலாம். இப்போ a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம் a intersect b in cross c அப்படிங்கற எடுத்துக்க போறோம். சோ அப்போ set of a intersect b யோட வேல்யூ எடுத்துக்கணும் 2 3 5 7 cross c யோட வேல்யூ 2. சோ என்ன பண்ண போறோம் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம் ரெண்டுக்கும். அப்ப 2 2 and 2 3 3 2 5 2 and 7 2. சோ அப்போ வேல்யூ கிடைச்சிட்டு இனிமேல் எடுத்து என்ன பண்ண போறோம் ரைட் சைடு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ என்ன அப்படினா a cross c கண்டுபிடிக்கணுமா, அடுத்து b cross c கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் இன்டர்செக்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு a cross c intersection of b cross c. ஆல்ரெடி 6 சம்ல இதே மாதிரி சால்வ் பண்ணி இருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் பிராக்கெட் வேல்யூ தான் சால்வ் பண்ணனும். அப்போ a cross c தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப செட் ஆஃப் a யோட வேல்யூ 1 2 3 4 5 6 and 7 and cross c யோட வேல்யூ 2. சோ இப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படினா கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். சோ 1 2 2 2 and 3 2 4 2 5 2 6 2 and 7 2. சோ இப்போ எல்லாத்தையுமே ப்ராடக்ட் பண்ணியாச்சு. சோ இப்போ அடுத்து என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா b cross c எடுத்துக்க போறோம். சோ b செட் ஆஃப் b யோட வேல்யூ என்ன அப்படினா 2 3 5 7. நெக்ஸ்ட் cross c யோட வேல்யூ 2. சோ என்ன பண்ண போறோம் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். அப்ப 2 2 3 2 5 2 and 7 2. சோ இந்த ரெண்டு வேல்யூக்கு என்ன கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் இன்டர்செக்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப a cross c intersection of b cross c. சோ இன்டர்செக்ட் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டோம்னா கட் ஆகற வேல்யூ மட்டும் எடுத்து எழுதணும் காமனா இருக்கிற வேல்யூ. அப்ப 1 cross 2. சோ 1 cross 2 இல்ல 2 cross 2 இருக்குது. நெக்ஸ்ட் 3 cross 2 இருக்குது. 5 cross 2 இருக்குது. அப்ப கட் ஆகற வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 2 cross 2 3 cross 2 5 cross 2 and இங்க ஒரு 7 cross 2 கட் ஆகுது. சோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் பார்த்தோம் அப்படினா ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கு. 2 cross 2 3 2 5 2 and 7 2 அப்படி சொல்லி ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அதனால என்ன எழுதிக்கலாம் left hand side equal to right hand side அப்படி சொல்லி எழுதிக்கலாம். சோ அப்போ hence proved verify that தான் கேட்டாங்க. அப்ப hence proved அப்படி சொல்லி எழுதி முடிச்சுக்கலாம்.
சோ 7th ல செகண்ட் சம் லாஸ்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிருக்கு. அப்ப a கிராஸ் b டிஃபரன்ஸ் c அப்படிங்கற வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் and a கிராஸ் b கண்டுபிடிக்கணும். a கிராஸ் c கண்டுபிடிக்கணும், ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், பிராக்கெட் வேல்யூ சால்வ் பண்ணிடலாம். அப்போ b டிஃபரன்ஸ் c அப்படினு எடுத்துக்கலாம். செட் ஆஃப் b ஓட வேல்யூ என்ன அப்படினா 2 3 5 7, டிஃபரன்ஸ் c ஓட வேல்யூ 2. சோ அப்போ டிஃபரன்ஸ் ஓட வேல்யூ என்ன அப்படினா கட் பண்ணது போக முன்னாடி உள்ள வேல்யூ மட்டும், ஐ மீன் தட் பிகினிங்ல உள்ள வேல்யூ மட்டும் எடுத்து எழுதணும். சோ அதுதான் டிஃபரன்ஸ் ஓட வேல்யூ. அப்போ இங்க 2 இருக்கு, 2 மட்டும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணது போக பேலன்ஸ் முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா 3 5 7 மட்டும் தான் இருக்கு. சோ அப்ப இதுதான் என்ன அப்படினா a b டிஃபரன்ஸ் c. b டிஃபரன்ஸ் c ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க வேண்டியது, a கிராஸ் b டிஃபரன்ஸ் c. சோ செட் ஆஃப் a எழுதிக்க போறோம். 1 2 3 4 5 6 7 and cross b ஓட வேல்யூ 3 5 7. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா, சோ இப்போ ரெண்டையும் என்ன பண்ண போறோம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். and 1 வச்சு மூணு வேல்யூ மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 1 3 and 1 5 and 1 7. next 2 1 2 3 2 5 and 2 7. next 3 3 3 5 and 3 7. 4 5 4 3 and 4 5 4 7. இதே மாதிரி 5 3 5 5 5 7 and 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7. சோ இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படினா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்கன்னா a கிராஸ் b மைனஸ் டிஃபரன்ஸ் a கிராஸ் c. சோ என்ன கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் a கிராஸ் b ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. a கிராஸ் b ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் a then set of b 2 3 5 7. சோ நெக்ஸ்ட் ரெண்டே கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போறோம். சோ அப்ப அதோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். 1 2 1 3 1 5 and 1 7. next 2 2 2 3 2 5 and 2 7. next 3 3 3 2 3 3 3 5 and 3 7. next 4 2 4 3 4 5 and 4 7. so next 5 2 5 3 5 5 and 5 7. so next 6 2 and 6 3 6 5 and 6 7. next 7 2 7 3 7 5 and 7 7. சோ என்ன பண்ணியாச்சு அப்படினா a கிராஸ் b ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் a கிராஸ் c ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப a கிராஸ் c செட் ஆஃப் a ஓட வேல்யூ 1 2 3 4 5 6 7. சோ a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி, செட் ஆஃப் a எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுத போறோம் அப்படினா கிராஸ் செட் ஆஃப் c ஓட வேல்யூ 2 and இப்போ இது ரெண்டே கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படினால எடுத்துக்கிறோம். 1 2 2 2 2 3 2 and 4 2 5 2 and 6 2. சோ அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம், a கிராஸ் b க்கும் a கிராஸ் c க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சோ டிஃபரன்ஸ் அப்படினா எப்படி கண்டுபிடிக்கிறது, கீழ உள்ள வேல்யூ வச்சு மேல உள்ள வேல்யூவை டிவைட் பண்ணிட்டு அதாவது கட் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ள ஆன்சர் தான் எழுத போறோம். a கிராஸ் b டிவைட் a கிராஸ் c. சோ எப்படி டிவைட் பண்ண போறோம் அப்படினா a கிராஸ் c ல உள்ள வேல்யூ வச்சு a கிராஸ் b ல உள்ள வேல்யூஸ் எல்லாம் கட் பண்ண போறோம். கட் ஆனது போக பேலன்ஸ் a கிராஸ் b ல என்ன இருக்குதோ மேல a கிராஸ் b ல என்னலாம் இருக்குதோ அத ஃபுல்லா ஆன்சரா எடுத்து எழுத போறோம்.
சோ இப்ப இதெல்லாம் கட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1,2 சோ 1,2 கேன்சல் ஆயிரும் 2,2 2,2 கேன்சல் ஆயிருது 3,2 3,2 கேன்சல் ஆயிருது then 4,2 4,2 and 5,2 6,2 7,2 அப்ப இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு பேலன்ஸ் ஆன்சர் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து எழுதிடலாம் அப்ப இங்க என்ன இதெல்லாம் இருக்கு பேலன்ஸ் 1,3 and 1,5 1,7 next 2,3 2,5 2,7 next 3,3 3,5 and 3,7 next 4,3 4,5 and 4,7 next 5,3 5,5 and 5,7 next 6,3 6,5 and 6,7 next 6,3 sorry 7,3 for 7,3 7,5 7,7 சோ இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு அப்படினா ரைட் ஹேண்ட் சைடுல உள்ள வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இதுதான் நமக்கு என்னது ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கறோம் ரெண்டுமே சேம் வேல்யூவா கிடைச்சிருக்கு சோ எந்த சேஞ்சுமே இல்ல எல்லா நம்பருமே அப்படியே அக்யூரேட்டா கிடைச்சிருக்கு சோ அப்ப என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படி சொல்லி எடுத்துக்கலாம் LHS equal to RHS சோ क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா prove that verify தான் கேட்டிருக்காங்க verify that தான் சொல்லிருக்காங்க சோ நம்ம என்ன பண்ணிட்டோம் left hand side equal to right hand side அப்படி சொல்லிட்டு verify பண்ணி காமிச்சிட்டோம் அவ்வளவுதான் thank you